கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் உபாகமம் 33 அதிகாரம் 27 வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இந்த வசனத்தை நாம் பார்க்குறோம். இது நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதாவது உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை விழுந்து போகிற மாதிரி தோன்றுகிறதா? யாராவது உங்களுக்கு ஆதரவாக இல்லையே என்று உணர்கிறீர்களா? இன்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலமும் நான் உனக்கு ஆதாரமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவரே நமக்கு அடைக்கலமும் ஆதரவுமாக இருக்கிறாராம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாத தேவன். இந்த உலகம் நம்மை மறந்து போகலாம், மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் மறக்கவும் மாட்டார், அவர் மாறவும் மாட்டார். நம்ம எங்கே ஓடினாலும் நமக்கு உண்மையான பாதுகாப்பும் உண்மையான அரவணைப்பும் உண்மையான நமக்கு அடைக்கலமும் நம் தேவனாகிய கர்த்தத்தில் மாத்திரமே நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் அவருடைய நித்திய புயங்கள் தான் நமக்கு ஆதாரம். இது நம்ம விழுந்து போனாலும் நம்ம உடைந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய கைகள் தான் நம்மை பிடித்து கொள்கின்றன. நம்மை பிடித்து கை தூக்கி எழும்ப வைக்கிறதற்கும் எல்லா சூழ்நிலையும் மாற வைக்கிறதற்கும் தேவனுடைய கரங்கள் தான் நம்மை தூக்கி விடுகிறது. ஒரு குழந்தை தாயின் பாதுகாப்பில் இருக்கும்போது எப்படி அரவணைப்பாய் பாதுகாப்பாக இருக்குமோ அதுபோல தான் நாம் இன்றைக்கு தேவனுடைய கைகளில் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம். அவர் நமக்கு முன்னாக நின்று நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் துரத்தி போடுவார். நம்ம எல்லாவற்றோடையும் நாம் போராட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனாய கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு முன்னாலே போகிறேன். நமக்கு முன்பாக அவர் கடந்து சென்று எல்லா தடைகளையும் எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றி போடுவார். அதாவது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்கள், தோல்விகள், தடைகள், எதிரிகள் இவை எல்லாவற்றுக்கும் முன்பாக தேவன் முன்னின்று அவர்களை எல்லாவற்றையும் எல்லா பிரச்சனைகளையும் பாடுகளையும் எல்லா தோல்விகளையும் தேவன் முன்னின்று துரத்துவார். நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் இப்போது எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஒரு சில வேலை குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், மன அழுத்தத்தில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஒன்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் பின்னாலும் தேவன் இருக்கிறார், எனக்கு முன்னாலும் தேவன் இருக்கிறார், அவர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார் என்று நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், ஆதாரமாக இருக்கிறார். நம்ம எங்கு போனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய், அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நமக்கு அவருடைய கரங்கள் நமக்கு உன்னதமாடைய மறைவு நமக்கு விசேஷ பாதுகாப்பை கொடுக்கும். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருக்கிற நமக்கு எந்த தீங்கும் வராது. கர்த்தராகிய தேவன் வர விட மாட்டார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே, நீரே எங்கள் அடைக்கலம் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயப்படுகிற எல்லாவற்றையும் என் தேவன் எங்களுக்கு முன்னின்று எல்லாவற்றையும் நீக்கி போடுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய நித்திய புயங்கள் அப்பா, உம்முடைய கரங்கள் தகப்பனே ராஜா எங்களுக்கு ஆதாரமாக இருந்து எங்களை தாங்கி கொண்டு இம்மட்டும் வழிநடத்துந்த போல இனியும் எங்களை வழிநடத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.